எனக்கெல்லாம் பிபி இருக்கவே இருக்காதுங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, பிபி யாருக்கு வேணா இருக்கலாங்க. எனக்கு தான் தலைவலி வர்றதில்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு எப்படிங்க பிபி இருக்கும்? தலைவலி வந்தாதான் பிபின்னு எல்லாம் எடுத்துக்க வேணாங்க தயவு செய்து. கண்டிப்பா ஒரு முறை நமக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓடும் பொழுது அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது, இப்ப வீட்டுக்காரமா திட்டுறாங்க, இப்ப பிபி மேல போங்க. டென்ஷன் ஆகும்போதெல்லாம் மேல போங்க பிபி. இப்ப நார்மல் பிபியே அதிகமா இருந்தா அது அதிக பிபி வரும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாங்க. உதாரணமா இப்ப பிபி வந்து என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப வந்து நார்மலா இப்ப சாஃப்டா இருக்கிற இப்ப டிஷ்யூல எப்படி நம்ம 100 வாட்டி குத்துறது எப்படிங்க, இதே பாறையில போய் 100 வாட்டி குத்துனா எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்குங்க ஹார்ட்டுக்கு. இப்போ அயோட்டால பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா ஒவ்வொரு நிமிடமும் ஹார்ட் கஷ்டப்படுங்க. எலாஸ்டிக் தன்மை போய் அப்புறம் டைலேட் ஆகி, சோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். அடுத்தது சின்ன சின்ன ரத்த நாளங்கள்லாம் கூட இந்த பிரஷர் தாங்காம வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ மூளையில எல்லாம் ரத்த கசிவு ஏற்படலாம். நம்ம வந்து பிபி நமக்கு இருக்கா, இப்ப வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்கு பிபி இருந்தாலும் நமக்கு ஜீன்ஸ் வழியா வரலாங்க. சோ நான் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. வீட்டுல வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இருந்தாங்க, கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணிக்கணுங்க. ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. So let us live happily and healthily.